வாழ்க்கை மிக இனிமையானது. அதைவிட இனிமையானது மரணம். என்ன, மரணம் இனிமையானதா? ஆம், வாழ்தலை விட மரணம் என்பது மிக மிக இனிமையானது. அதிலும் இயற்கை மரணம் என்பது மிகவும் உன்னதமானது. ஏனென்றால் அந்த மரண நாள்தான் இந்த உடலை விட்டு உயிருக்கு விடுதலை தரக்கூடிய நாள். எப்படி ஒரு நாட்டிற்கு இன்னொரு ஆதிக்கத்தின் கீழிருந்து சுதந்திர போராட்டம் நடத்தி சுதந்திரம் பெறுகிறோமோ, அப்படி இந்த உடலுக்குள் ஊடாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிருக்கு விடுதலை கொடுக்கின்ற நாளுக்கு பெயர்தான் மரணம் என்பது. அதனால்தான் வாழ்தலை விட மரணம் என்பது மிகவும் இனிமையானது என்று சொன்னோம். வாழ்கின்ற பொழுது நாம் பல 100 ஏக்கர் நிலங்களை வாங்கிவிட்டோம். மகனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலத்தை பதிவு செய்து விட்டோம். மகளுக்கு 1 கிலோ தங்கத்தை வாங்கி வைத்திருக்கிறோம். இப்படியாக நம்முடைய ஆடம்பரங்களை பற்றி நாம் அடிக்கடி அடுத்தவரிடம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். என்னிடம் நிறைய செல்வங்கள் இருக்கின்றன, இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு தேவையான செல்வத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் நாம் முரசு கொட்டி கொண்டிருப்போம். ஆனால் மண் என்ன சொல்கிறது தெரியுமா? உனக்கு எவ்வளவு செல்வங்கள் நீ சேர்த்து வைத்திருந்தாலும் உன் தாத்தாவிற்கு, உன் மூதாதையருக்கு வாழ்விடமே கடைசி காலத்தில் இந்த மண் தான் என்று மண் தன்னை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய உன்னுடைய தந்தையே எனக்குள் தான் அடக்கமாக இருக்கிறார் என்று மண் சொல்கிறது. ஆக வாழ்வு என்பது நிரந்தரம் அல்ல. ஆனால் அந்த வாழ்தலில் கிடைக்கின்ற தருணங்களில் எல்லாம் நாம் இனிதான ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும். எல்லா மனிதருக்குள்ளும் துன்பங்கள் உண்டு, எல்லா மனிதருக்குள்ளும் இன்பங்களும் உண்டு. இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் சமநிலை கொண்டு கருதி வாழ்தலில்தான் மிகப்பெரிய இன்பம் இருக்கிறது. எல்லா காலத்திலும் நம்மோடு துன்பங்கள் இருக்கிறது என்று சோர்ந்து போய்விடக்கூடாது. சோர்ந்து போய்விட்டோமானால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளி கொண்டு போய் சேர்த்துவிடும். காவிரி பூ பட்டினத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர் பட்டினத்தார். பல நாடுகளில் கப்பல் மூலமாக கடல் வாணிபம் செய்து வந்து அன்றைக்கு பல கோடிகளை சேர்த்து வைத்திருந்தார். ஒவ்வொரு அறைக்குள்ளும் தங்கம், வைரம், பவளம் போன்ற நவரத்தினங்களை வைத்து கொண்டிருந்த ஒரு செல்வந்தர். அன்றைய காலகட்டத்திலே சோழ மன்னருக்கே பொருளை கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெருஞ்செல்வந்தனாக இருந்த அவர் தன்னுடைய மகன் மருதவாணன் கொடுத்த ஒரு பெட்டியிலே இருந்த ஒரு ஓலை நறுக்கு, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற ஒரு ஒற்றை சொல் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனை கோவணாண்டியாக மாற்றியது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அப்படி இந்த ஒரு சொற்றொடர் பெரிய செல்வந்தனையே இந்த உலகில் இது நிலையற்றது என்று சொல்லி அவரை துறவரத்திற்கு மேற்கொள்ள வைத்தது எதுவென்றால் அந்த வார்த்தை, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே. காதருந்த போன ஊசி கூட உன் கடை வாழ்க்கையிலே ஒரு இறுதி நிலைக்கு எதுவும் வந்து பயன்படாது என்பதை உணர்ந்துதான் பட்டினத்தார் கோவணாண்டியாக மாறி சிவத்தை நோக்கி பயணப்பட்டார். அவர் ஒரு பாடலிலே சொல்கிறார், காலன் வருமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே பால் உன் கடவாய் படுமுன்னே மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு என்று பல கோடி செல்வந்தனாக இருந்த பட்டினத்தார் வாழ்வின் இறுதி நிலையை நமக்கு ஒரு வரையறுத்து கூறுகிறார். காலன் வருமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே, அதாவது நம்மை நோக்கி காலன் வருவதற்கு முன்னால், உன் கண் பஞ்சடைவதற்கு முன்னால், கண்கள் தெரியாமல் தொலைதூர பார்வை, கிட்ட பார்வை என்ற ஒரு கண் சார்ந்த நோய்கள் வருவதற்கு முன்னால்
மூப்பினால் பார்வை தெரியாமல் போவதற்கு முன்னால், அதாவது காலன் வருவதற்கு முன்னால், கண் பஞ்சடைவதற்கு முன்னால், பாலூன் கடைவாய் படுமுன்னே, பாலை ஊற்றினால் அது தொண்டைக்குழிக்குள் செல்லாமல் நம்முடைய உதட்டோரம் வழிகின்ற ஒரு நிலை, உள்ளே பால் செல்ல முடியாமல் பாலூன் கடைவாய் படுமுன்னே, அந்த வாய் வழியே பாலானது வழிவதற்கு முன்னால், மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே, உன்னுடைய உயிர் பிரிகின்ற தருணத்திலே உன் மேல் விழுந்து உற்றாரும் உறவினரும் விழுந்து அழுகிறார்கள். நீ மரணம் அடைய போகிறாய் என்ற நிலை அறிந்தவுடனே உன் மீது விழுந்து உற்றார் உறவினர்கள் அழுவதற்கு முன்னால் ஊரார் உன்னை சுடுமுன்னே, உன் சடலத்தை கொண்டு போய் ஊரார் சுடுகாட்டிலே சுடுவதற்கு முன்னாலாவது குற்றாலத்தானையே கூறு என்கிறார் பட்டினத்தார். நீ வாழ்ந்த வாழ்நாள் முழுவதும் எந்த வழிபாட்டிற்கும் செல்லாமல் செல்வத்தை மட்டுமே சேகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போலித்தனமான மாய வாழ்விலே நீ சிக்குண்டு கிடந்தாய். இந்த இறுதி நிலையிலாவது நம்மை வழி நடத்தக்கூடிய, நம்மை வாழ்விக்கக்கூடிய இந்த சிவத்தை, இந்த சிவனை இந்த கடைசி நிலையிலாவது உன் சிந்தைக்குள் வை என்று பட்டினத்தார் நமக்கு அறிவுறுத்துகிறார். குற்றாலத்தானையே கூறு, குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானை இந்த கடைசி நேரத்திலாவது நீ நினைத்தாயானால் நீ உய்வதற்கு ஏதாவது ஒரு வழி கிட்டுமா என்று நீ உணரலாம். காலன் வரும் முன்னே, கண் பஞ்சடையும் முன்னே, பாலும் கடைவாய் படுமுன்னே, மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே, ஊரார் சுடுமுன்னே, குற்றாலத்தானையே கூறு என்று பட்டினத்தார் இந்த மனித குலத்திற்கு அறிவுறுத்துகிறார். சிவம் என்பது நம் உடலில் இருக்கின்ற வரைதான் எந்த செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கும். சிவம் நம்மை விட்டு நீங்கிய பிறகு எந்த செயல்பாடும் இருக்காது. விழிப்பு நிலையிலே நம் உயிரானது புருவ மத்தியிலே இருக்கிறது என்று முதலாக சொன்னது சைவம். விழிப்பு நிலையில் நம்முடைய புருவ மத்தியில் தான் நாம் உயிரானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உறக்க நிலையிலே நம் உயிரானது மூலாதாரத்திலே சிவத்தோடு போய் சென்றடைந்து அதுவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக உயிர் இருக்கும் இடத்தை உலகத்திற்கு முதலில் சொன்னது நம்முடைய சைவம் ஒன்றுதான். திருமந்திரத்திலே ஒரு பாடல் சொல்கிறார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். இடப்பக்கம் இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அடப்பண்ணி வைத்தார், மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைத்தார். நாள்தோறும் அறுசுவை உணவுகளை உண்டு மகிழ்ந்தார். அடிசிலை உண்டார், நல்ல ஒரு உணவுகளை எல்லாம் அவர் சேகரித்து உண்டார். அப்படிப்பட்டவர் அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். நாள்தோறும் கலவி இன்பத்திலே வாழ்வில் இனிமையை கண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்டவர் ஊஞ்சலில் உட்கார்ந்து வெற்றிலைப்பாக்கு போட்டுக்கொண்டு சந்தோஷமாக மனைவியோடு பேசிக் கொண்டிருந்தவர் இடப்பக்கம் இறை நொந்தது என்றார். இடப்பக்கம் இறை நொந்தது என்றார். இடப்பக்கத்திலே நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னார். பிறகு கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு நொடி வாழ்வதற்கும் ஒரு நொடி தேவை, மரணிப்பதற்கும் ஒரு நொடி தேவை. இந்த வாழ்வினுடைய புரிதல் வெறும் இன்பங்களை அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல இந்த வாழ்க்கை. இறைவன் நம்மை இந்த உலகிலே ஒரு பிரதிநிதியாக இந்த உலகிற்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்றால் எதற்காக இந்த மனித பிறவி நமக்கு கொடுத்திருக்கிறான்? அவனுடைய கடமைகளில் இருக்கக்கூடிய சிலவற்றை இந்த மனித இனம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவருக்கு துன்பம் நேருகின்ற போது போய் தானாக சென்று உதவி செய்வது, ஒருவன் பசியோடு இருக்கிறான் என்றால் அவனுக்கு உணவு கொடுப்பது, ஒருவனுடைய ஏழ்மையை போக்குவது, இவையெல்லாம் சிவம் செய்யக்கூடிய காரியத்தை மனிதனாக உனக்கு தன் சாயலிலே படைத்திருக்கக்கூடிய உனக்கு அது ஒரு கடமையாக கொடுத்திருக்கிறான் இறைவன். அதை நாம் செய்ய வேண்டும்.
வாழ்விலே இருக்கக்கூடிய மொத்த இன்பங்களையும் நாம் தூய்த்து விட வேண்டும் என்ற ஒரு பேரவா எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடியதுதான். அந்த பேரவாக்குள், அதாவது சிலந்தி வலைக்குள் சிக்குண்ட பூச்சிகளைப் போல நாம் இந்த உலக மாயைக்குள் சிக்குண்டு சிதறிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் இன்றைய நவீன உலகம் என்பது வெறும் இன்பச் சுவை தேடிதான் நாடிக்கொண்டிருக்கிறது. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, அதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. ஒரு பழைய பாடல், மனமுள்ள மருதாரம் என்ற ஒரு திரைப்படத்திலே வந்த ஒரு பாடல். இது ஒரு அருமையான கருத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. இன்றைய மனித குலம் எப்படி செல்லும் என்பதை அன்று கருப்பு வெள்ளை படத்திலே ஒரு அருமையான பாடலாக வடித்து காட்டியிருக்கிறார்கள். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. அது மதுவா, மாதுவா, போதையா, எதுவாக இருந்தாலும் அதை நாடி ஓடுகின்ற வழக்கம் என்பது இன்றைக்கு வழமையாக இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்திலே ஊறிக்கொண்டு திளைத்து கொண்டிருக்கிறது. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் காத்து வைத்து சேர்த்து என்ன நன்மை. நீ எவ்வளவுதான் சேர்த்து வைத்திருந்தாலும் ஒரு தலைமுறைக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு நீ எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் அதை ஒழிப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் ஒருவன் உன் குலத்திலே வந்து பிறப்பான். அவன் செய்த வினைப்பயன் பொருட்டு அவன் வந்து நீ சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் முற்றிலுமாக அழித்து ஒழித்து விட்டுதான் அவன் உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவான். ஆக நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் சேர்த்து வைத்த பெருஞ்செல்வத்தை எல்லாம் முற்றிலுமாக அடுத்தவருக்கு கொடுத்து விடாமல் சிறிதாவது சிறு துளியாவது அடுத்தவருக்கு கொடுத்து அந்த மகிழ்ச்சியிலே நாம் இன்பம் காண வேண்டும். திருமூலர் இன்னொரு பாடல் சொல்கிறார், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. நாம் இறந்தவுடன் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுகிறார்கள். எதற்காக அழுகிறார்கள்? நாம் நல்வினை செய்திருந்தால் நம்முடைய நன்மையின் பொருட்டு, நாம் செய்த செயல்களை பொருட்டு நம்மை நினைத்து அழுவார்கள். உறவினர்கள் அழுவார்கள், மனைவி அழுவாள், பெற்ற பிள்ளைகள் அழுவார்கள். நம்முடைய பிரிவு என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு அடுத்த நிமிடம் பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு நமக்கு என்னென்னவோ அழகான பெயர்களை எல்லாம் சூட்டியிருப்பார்கள். நாம் கற்ற கல்வியின் பயனாக எத்தனையோ பட்டங்களை நம் பெயருக்கு பின்னால் வைத்திருப்போம். அதற்கு முன்னால், நம் பெயருக்கு முன்னால் நமக்கு இந்த உலகம் வழங்கிய பெரிய பட்டங்களை முன்னால் நாம் பொருத்தி கொண்டு பார்த்து அழகு பார்த்து கொண்டிருப்போம். இவையெல்லாம் இந்த உடல் கூட்டிற்குள் உயிரானது உலவிக்கொண்டு சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் வரைதான் இந்த உடலுக்கும் மரியாதை, உயிருக்கும் மரியாதை. அதனால்தான் சிவம் என்ற எழுத்திலே அந்த சீயிலே மேலே இருக்கின்ற கொம்பு, அந்த சுழியமான ஒரு எழுத்து, சிவம் என்கிற எழுத்திலே அந்த சீக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கொம்பு நீங்கிவிட்டால், அந்த சிவம் அற்று போய்விட்டால் அடுத்த நொடியே உனக்கு பெயர் சவம். இதிலிருந்தே ஒரு பேருண்மை இருக்கிறது. சிவம் நம்மோடு இருக்கும் வரைதான் இந்த உடல் நடமாடி கொண்டிருக்கும். சிவம் நம்மை விட்டு அற்று போய்விட்டால் அப்பொழுதிலிருந்து இது ஒரு சடப்பொருள். உயிர் இருக்கின்ற வரை இது உயிர் பொருள். உயிர் நீங்கிவிட்டால் இது மற்ற பொருட்களைப் போல, உயிரற்ற பொருட்களைப் போல இதுவும் ஒரு சடப்பொருள் தான். அதனால் வாழ்க்கை என்பதை நாம் இனிமையாம அமைத்து கொள்ள வேண்டும். துன்பத்திலும் இன்பம் காணக்கூடிய ஒரு மனப்பாங்கினை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, ஒரு நாள் 2 நாளுக்கு மேல அந்த பிரிசர் பாக்ஸ்ல கூட வச்சிருக்க முடியாது. வெளிநாட்டிலிருந்து மகனோ மகளோ வர வேண்டும் என்ற காரணத்திற்காக 1 நாள் 2 நாள் வைத்திருப்பார்கள். அடுத்த நாளிலே தோளானது நம் உடலில் இருந்து தனஞ்சயன் என்ற ஒரு காற்று வெளியேறிவிட்டால் அடுத்த நொடியிலிருந்து இந்த உடலானது அழுகத் தொடங்கிவிடும். நம் உடலை விட்டு எல்லாம் நீங்கி விட்டாலும்
ஒரு 72 மணி நேரத்திற்கு பிறகு நம் உடலிலே கடைசி காற்று, சைவம் சொல்கின்ற அந்த கடைசி காற்றானது தனஞ்சயன் என்று பெயர். உடலிலே 10 காற்றுக்கள் இருக்கின்றன. அந்த 10 காற்றிலே 10வது காற்றுத்தான் இந்த தனஞ்சயன் என்பது. அந்த தனஞ்சயன் காற்று நீங்கிவிட்டால் நம்முடைய உடலானது அழுகத் தொடங்கிவிடும். அதிகபட்ச நாள் நீங்கள் எவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பெட்டியில் வைத்திருந்தாலும் நம் உடலானது அந்த 72 மணி நேரத்திற்கு பிறகு அழுகத் தொடங்கிவிடும். அதற்கப்புறம் இந்த மண்ணுலகிலே வாழக்கூடிய தகுதி அற்றது நம் உடல். எத்தனையோ அலங்காரங்களை செய்து கொண்டிருந்த இந்த உடலானது சிவம் நீங்கிய பிறகு, சவமான பிறகு இந்த உடலுக்கு எத்தனை வாசனாதி திரவியங்களை நீங்கள் பூசினாலும் உடலிலே இருக்கக்கூடிய செல்களானது அழுகத் தொடங்கிவிடும். ஆதலால் வாழ்கின்ற வரை சிறிதளவாவது, ஒரு துளி அளவாவது அடுத்தவர்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்காவது நம் வாழ்க்கை அமைய வேண்டும். வாழும் நாள் ஓர் நாளாக இருந்தாலும் இந்த மண்ணுலகில் நாம் வாழ்ந்ததற்கான சில அடையாளங்களை விட்டுவிட்டுத்தான் நாம் செல்ல வேண்டும். அதிலே நாம் கண்டிப்பாக உறுதியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பிறப்பு என்பதே பயனற்றதாகி விடும். நீரினுள் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. நாம் இறந்த பிறகு சுடுகாட்டிலே கொண்டு போய் ஒன்று புதைத்தலோ ஒன்று எரித்தலோ ஆன பிறகு அவர்கள் ஓடுகின்ற ஆற்றிலோ கிணற்றிலோ நீரில் மூழ்கி அடுத்த நொடியிலிருந்து நம் நினைவுகளை எல்லாம் அழித்துவிட்டு அடுத்த ஒரு புதிய வாழ்க்கையை தேடி அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். இந்த உலகம் என்பது எப்பொழுதும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். நீ இல்லை என்றாலும் நான் இல்லை என்றாலும் இந்த உலகத்தின் இயக்கத்தை யாராலும் நிறுத்த இயலாது. மனிதர்கள் என்பவர்கள் இந்த உலகிற்கு வருகின்ற பயணிகளைப் போல வருவார்கள், போவார்கள், அனுபவிப்பார்கள், இருப்பார்கள், இந்த உலகை விட்டு மறைவார்கள். ஆனால் உலகத்தின் இயக்கம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆதலால் இந்த வாழ்வை, இந்த இனிமையாக கிடைத்த சிவத்தினுடைய இந்த வாழ்வை அடுத்தவர்க்காக முழுமையாக இல்லாவிட்டாலும் ஒரு சிறு துரும்பு அளவிற்காவது அடுத்தவருக்கு இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி அவர்கள் மகிழ்வதோடு நாமும் அகமகிழ்வோம். இந்த அகத்திலே இன்பத்தை காண்போம். இந்த அகத்திலே இன்பம் காண்கின்ற பொழுது அகத்திற்குள்ளே உரைகின்ற அந்த பெருமானும் உன்னுடைய அகமகிழ்ச்சியால் அவனும் அகமகிழ்வான். உன்னை அகமகிழ்வித்து அவனையும் நீ அகமகிழ்ப்பது என்பது உனக்கு கிடைத்த பெறுதலுக்குரிய பேறு என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.